என் அன்பு குழந்தையே, கடுமையான தாகத்தோடு இன்று உன் தாய் வராகி இந்த வெள்ளிக்கிழமையில் உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன். வராகியின் தாகத்தை போக்குவாயா இல்லையா என்று உன்னை சோதித்து பார்க்க நான் வரவில்லை. என் பிள்ளையிடம் நான் சொல்ல வந்திருக்கின்ற விஷயத்தை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாகவே உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த பொழுதுகளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நன்மைகளை உருவாக்கி கொடுக்கும். இந்த நேரம் என் பிள்ளையே, நீ எதையுமே விட்டுவிடக் கூடாது. இந்த நேரம் உன் வராகி உன்னை தேடி வந்து உனக்கான விஷயங்களை எடுத்துச் சொல்லும் இந்த பொழுது நீ எதையுமே எண்ணி கலங்கிக் கொண்டிருக்காமல் உன்னோடு நின்று நான் உனக்கு சொல்லித் தரும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிற்கும் நல்லதொரு தெளிவை கொடுக்கும். என் குழந்தையே, கடந்து வந்த பல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு சரியான புரிதலை எப்பொழுதும் கொடுக்கும் என்பதை நீ மறக்க கூடாது. வராகி நின்று ஒன்றை உனக்கு எடுத்துச் சொல்ல வருகிறேன் என்றால் இதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, ஏன் என்று பல கேள்விகள் உனக்குள் இருக்கும் பொழுது தெய்வம் இன்று போன்று பசியோடும் தாகத்தோடும் உன்னை தேடி வருவது போன்ற ஒரு செய்தி உனக்கு கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த செய்தியை எக்காரணத்தை கொண்டும் நீ விட்டு விடாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகள் எப்பொழுதும் உனக்கு மிகச் சரியான புரிதலை கொண்டு வந்து உன் கைகளில் கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நடத்தியே தீரும். நான் உன்னை தேடி வருகின்ற இந்த பொழுதுகள் உனக்கு எப்பொழுதும் நம்பிக்கையை கொடுத்தே தீரும் என்பதை நீ மறந்து விடாதே. வராகி உன்னை சோதிக்க வரவில்லை. உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு பிரச்சனைக்கு முடிவு கட்ட வந்திருக்கின்றேன். அதனால்தான் தாய் உன்னிடத்தில் தண்ணீரை கேட்க வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கிறது என்பதை நீ மறக்க கூடாது. ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் நான் உன்னிடத்தில் சொல்ல நினைக்கும் இந்த நேரம் என் பிள்ளை, நீ எதையுமே யோசித்து வருந்திடாதே. வராகி உன் மீது கொண்ட அன்பினால் உன்னை தேடி வந்து உனக்கு ஒரு உண்மையை சொல்ல வரும் இந்த பொழுது நீ எதையுமே தவிர்த்து விட்டு வருந்தக்கூடாது அல்லவா? எந்த சூழ்நிலையையும் கடந்த என் பிள்ளை, நீ உனக்கான தேவைகளை என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. வராகியின் தாகம் நிச்சயமாக இன்று உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய விஷயத்தை எடுத்துச் சொல்லும் அல்லவா? வராகி தாகத்தோடு ஏன் உன்னை தேடி வர வேண்டும்? வராகிக்கு தண்ணீர் எங்கும் கிடைக்காதா? என் பிள்ளையே, இதையெல்லாம் நீ கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். உன்னை தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் இழுத்து செல்லவோ தேவையில்லாத விஷயங்களை உனக்கு கொடுக்கவோ நான் நினைப்பதில்லை. வராகி எப்பொழுதும் என்ன நினைக்கிறேன் என்பதை நீ உணர்ந்திருப்பது உண்மை என்றால் உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரியாக எப்பொழுதும் கவனமாக தெரிந்து கொள்வாய். உனக்காக நான் இருப்பது போல எப்பொழுதும் உன்னை தேடி வரும் இந்த வராகியின் அன்பு உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ நம்ப வேண்டும். வராகி எந்த நிலையிலும் உன்னை காக்க வருவேன், நானே உன்னை குழப்பி விடுவேனா, நானே உனக்கு கஷ்டங்களை கொடுப்பேனா? நிச்சயமாக இல்லை. எதுவென்றாலும் என் பிள்ளை, உனக்காக நான் வரக்கூடிய இந்த தருணங்களை எல்லாம் என்னவென்று எடுத்து சொல்லி உன்னை நம்பிக்கையோடு வாழ வைப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலம்
என் குழந்தை, நீ எதையும் யோசித்து வருந்திக் கொண்டிருப்பதை நிறுத்திவிடு. உனக்காக நான் என்னவெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கிறேனோ அதையெல்லாம் நான் சரியாக மீண்டும் மீண்டும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்க நினைக்கிறேன். உன்னுடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் எங்கெங்கோ செல்லும் பொழுது, நீ யோசிக்கின்ற விஷயங்கள் எல்லாம் வேறு வேறாக இருக்கும் பொழுது, உனக்கு நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய விஷயங்கள் கூட உனக்கு நடந்து முடியாமல் போய்விடுகின்றது. உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் கூட உன்னை வந்து சேராமல் போய்விடுகிறது என்பதுதான் உண்மை. இதையெல்லாம் என் பிள்ளை எப்பொழுதுமே நீ சற்று கவனத்தோடு தெரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு நடக்கும் விஷயங்கள் எல்லாமும் என்னவென்று உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகிக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே உன்னிடம் வெட்ட வெளிச்சமாக சொல்லிவிட வேண்டும் என்ற எண்ணம்தான். ஆனால் என்ன செய்ய முடியும்? எல்லாவற்றையும் அப்படியே நாம் வெளிப்படையாக சொல்லிவிட்டோமானால் என் பிள்ளை ஒட்டு மொத்தமாக எல்லா பிரச்சனைகளையும் ஒரு சேர தூக்கி சுமக்க முடியாமல் நீ கலங்கி நிற்பாய் அல்லவா? அதனால்தான் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து உனக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து உனக்கு நான் தந்து கொண்டிருக்கின்றேன். உன்னோடு உன்னை தொடரும் எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தகுந்தாற் போல உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்திடத்தான் வேண்டும். காரணம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் இந்த வராகி எதையும் சொல்வதும் இல்லை, அதை செய்ய சொல்லி உன்னை வற்புறுத்துவதும் இல்லை. உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம், உன் தாய் வராகி நான் உன்னை தொடரும் இந்த நேரம், உனக்கு அதிசயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும் இந்த பேரதிர்ஷ்டத்தை நீ நிச்சயமாக விட்டு விடாதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதையெல்லாம் தெரிந்து புரிந்து அதற்கு தகுந்தாற் போல நீயும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். வராகி இருக்கும் போது என் பிள்ளை உன்னை சூழ்ந்து வரும் இந்த ஆச்சரியங்களை எல்லாம் கொஞ்சம் உன்னிப்பாக நீ கவனித்துப் பார். உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் சற்று மனத்தெளிவோடு என்னவென்று புரிந்து கொண்டு பார். இனி நடப்பதை எல்லாமும் என் பிள்ளை நீ தெளிவுபட உணர்த்தி உனக்காக இந்த வராகி வரும் ஒவ்வொரு நொடி பொழுதையும் உன்னுடையதாக மாற்றி நீ சந்தோஷமாக இருக்க பழகி விடுவாய். தெய்வம் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம். வராகி இருக்கும் பொழுது எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கி நிற்க வேண்டாம். உன்னை நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக மீட்டெடுக்க போகிறேன். இந்த நேரம் என் பிள்ளை நீ எதற்காகவும் கலங்கி தவிக்காதே. உன்னோடு உடன் வரும் இந்த மாற்றத்தை எண்ணி நீ நிச்சயமாக பெருமைப்பட வேண்டும். உனக்காக நான் இருப்பதை நீ எப்பொழுதும் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். வராகி இருக்கும் இடம் உனக்கு வெற்றியின் பிறப்பிடமாக மாறும் என்பதை நீ தெரிந்து கொள். வராகியின் தாகத்தை தணித்தால், அதுவும் இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த வராகியின் தாகத்தை தணித்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒன்று உன்னை வந்து சேரப்போகிறது என்பதனால்தான் வராகியை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லிவிட வந்திருக்கின்றேன். வராகி எதையுமே உன் முன்னால் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அதற்காக கால நேரமெல்லாம் பார்ப்பது கிடையாது. அதற்காக உன்னை சுற்றி நடக்கிற எந்த ஒரு விஷயங்களையும் என்னவென்று நான் தேடிக்கொண்டிருப்பதும் கிடையாது. நடக்கும் எல்லாமும் நல்லதற்கு தான் என்பதை வராகி மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த நேரம் நீ எதையும் யோசித்து இனிமேலும் வருத்தம் கொள்ளாதே. தெய்வத்தின் அன்பு உன்னை தேடி வரும் இந்த காலம் நீ எதற்காகவும் எந்த இடத்திலும் நின்று மற்றவர்களிடம் இருந்து சொல்லி புலம்பிக் கொண்டிருக்காதே. ஏன் தெரியுமா? உனக்கு ஒரு நல்லது நடக்க போகிறது என்று இந்த மனிதர்கள் தெரிந்து கொண்டார்களேயானால் நிச்சயமாக அவர்கள் உன் மீது பொறாமை எண்ணங்கள் கொண்டு நிற்பார்கள். உன் மீது பொறாமை எண்ணங்கள் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களின் மீதும் இவர்கள் கண் வைத்து கொண்டிருப்பார்கள். என்ன இது? நாம் எத்தனை தெய்வங்களை விழுந்து விழுந்து வணங்குகிறோம்.
கோவில் கோவிலாக செல்கிறோமே, வரிகளையும் பணங்களையும் கொடுக்கிறோமே, ஆனால் நமக்கெல்லாம் கிடைக்காத உதவி தெய்வத்திடமிருந்து இவர்களுக்கு எப்படி கிடைக்கிறது? நாம் எல்லாம் வேண்டி விரும்பி நின்றோம், நமக்கு கிடைக்காத சந்தோஷம் இவர்களுக்கு எப்படி கிடைக்கிறது என்று சொல்லி அவர்கள் யோசிக்கும்படியாக தான் ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறக்காதே. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றையுமே தெளிவாக எடுத்து சொல்லும் என்பதை நீ மறக்க கூடாது. இந்த வராகி உடனிருந்து உன் வெற்றியை எப்பொழுதும் உறுதியாக எடுத்து சொல்வேன் என்பதை நீ மறக்க கூடாது. உன் தாய் முன்னின்று உன்னை எப்பொழுதும் நீ விரும்பியதை எல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று உன்னோடு உறுதுணையாக நிற்கும். இந்த நேரம் எதையும் என் பிள்ளை நீ விட்டுவிடக் கூடாது என்பதை மறந்து விடாதே. எப்பொழுதும் போல வராகி உன்னை சுற்றி சுற்றி வர தொடங்கிவிட்டு இந்த வெள்ளிக்கிழமையில் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் உன்னை பாடாய்படுத்தி எடுத்து கொண்டிருக்கிறது. உன்னால் வெளியில் சொல்ல முடியாத விஷயமாகவே இருந்திருந்தாலும் அந்த விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றமும் அன்பும் கிடைத்திருக்கிறது என்பதை நீ மறக்க கூடாது. உனக்கான நேரங்கள் ஒவ்வொன்றையும் வராகி ஒன்றன் பின் ஒன்றாக வகுத்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா? அப்போதுதான் வராகிக்கு ஒன்று புரிந்தது. என் குழந்தையே, நீ யாருடைய தாகத்தையும் தணிக்காமல் விட்டு விட்டாய் என்று சற்று சிந்தித்து பார். என் குழந்தையே, தாகம் என்று ஒன்று வந்து நிற்பவர்களுக்கு எப்பொழுதுமே அவர்களினுடைய தாகத்திற்கு நாம் நிச்சயமாக தண்ணீரை கொடுக்க வேண்டும் அல்லவா? அவர்களுக்கு நாம் கொடுக்க நினைப்பதை எல்லாம் சரியாக கொடுக்க வேண்டும் அல்லவா? என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை தேடி வரும் இந்த விஷயங்களை எப்பொழுதும் நாம் தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கான நிலைகளை உணர்ந்து நம்மை சுற்றி வரும் ஒவ்வொன்றையும் நாம் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நாமும் நம்முடைய இந்த வாழ்க்கையின் மாற்றங்களை என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. வராகி உடனிருக்கும் இந்த நேரத்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் அதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். இந்த வராகியிடம் இருந்து உனக்கு கொடுக்கும் ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் என்னவென்று புரிந்து கொள்ள நீ தயாராக இரு. நான் இருக்கும் இந்த பொழுதுகள் எல்லாமும் உன்னை ஆனந்தப்படுத்தும்படி, உனக்கு வெற்றியை உறுதிப்படுத்தும்படி வராகி வந்து நிற்பேன். என் குழந்தையே, இந்த நேரம் உனக்கு எதுவெல்லாம் குழப்பத்தை தருகிறதோ, இந்த நேரம் எந்த விஷயங்கள் எல்லாம் உன் மனதை கலக்கமடைய செய்கிறதோ அப்பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் நீ ஒருவருக்கு செய்யாமல் விட்டுவிட்டது உன்னை அதிகமாக சோதித்திருக்கிறது என்பதை, அதிகமாக உனக்கு வேதனைகளை தந்து கொண்டிருக்கிறது என்பதை நிச்சயமாக அந்த நேரம் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் உனக்கு எல்லாமுமாக நான் இருப்பேன். இந்த நேரம் எல்லாமுமாக உன்னை தேடி இந்த வராகி நான் வருவேன். என் குழந்தையே, எப்பொழுதும் நம் வாழ்க்கையில் நமக்கு நடக்கின்ற பிரச்சனைகளை மட்டுமே நினைத்து பதறிக்கொண்டிருக்க கூடாது அல்லவா? நீ ஒன்றை மட்டும் எப்பொழுதும் செய்து கொண்டிரு. அன்னதானம் செய்வது என்பது இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய புண்ணியமான ஒரு காரியம் அல்லவா? என் குழந்தையே, பசித்தவருக்கு உணவு கொடுப்பது, தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுப்பதும் மிக பெரிய பாக்கியம் அல்லவா? இது போன்ற விஷயத்தை நீ உன்னுடைய வாழ்க்கையில் செய்யும் பொழுது நீ உன்னை சுற்றி ஏதேனும் ஒரு தவறான விஷயங்களோ ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளோ நடந்திருந்தால் கூட அதிலிருந்து நிச்சயமாக இந்த விஷயங்கள் உன்னை மீட்டு கொண்டு வரும் என்பதுதான் உண்மை. நீ செய்கின்ற தானமும் தர்மமும், நீ சேர்த்து வைக்கின்ற புண்ணியமும் தான் உன்னை காக்கும். வராகிக்கு பசி என்றால் வராகியின் பசியையா நீ போக்க போகிறாய்?
இல்லை என் குழந்தையே, நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் நீ தாகம் என்று வருகின்றவர்களுக்கு எப்பொழுதுமே தண்ணீரை கொடுத்து பழகி கொண்டிருக்க வேண்டும். உன்னை சுற்றி வரும் விஷயங்களை நீ கவனமாக புரிந்து கொண்டு யார் யார் உன்னை தேடி வருகிறார்கள், என்ன விஷயத்திற்காக உன்னை தொடர்ந்து வருகிறார்கள் என்பதை எல்லாம் நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீ இருக்க வேண்டும் என்பதை மறக்காதே. உனக்காக நான் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு நம்பிக்கையோடு உனக்காக நல்ல வாழ்க்கையை நான் உருவாக்கி தர எப்பொழுதுமே தயாராக தான் இருக்கிறேன். வராகி இருக்கும் பொழுது என் குழந்தை எதை பற்றிய கவலைகளும் உனக்கு இனி தேவையில்லை. இந்த வராகி உன்னோடு நிற்கும் பொழுது நான் நீ செய்கின்ற புண்ணியத்தை நான் அதிகப்படுத்தி உனக்கு கொடுப்பேன். அதாவது இப்பொழுது உன் வராகி நான் உன்னிடம் தண்ணீர் கேட்கின்றேன் அல்லவா, அப்படியானால் இன்னும் சில நாட்களுக்கு தெய்வத்தினுடைய அருளோடு உன்னுடைய வாழ்க்கையில் யாராவது வந்து உன்னிடத்தில் தண்ணீர் கேட்டு உன்னுடைய புண்ணியத்தை அதிகரித்து கொண்டிருப்பார்கள். வராகி சொல்லிவிட்டாள் அல்லவா, இது வராகிதான் நம்மை தேடி வருவது என்று நீ என் பிள்ளை அவர்களுக்கு தண்ணீரை கொடுப்பாய் அல்லவா. இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நானும் உனக்கான பல தேவைகளை நிறைவேற்ற உன்னுடைய புண்ணியங்களை அதிகரிக்க நான் உன்னை தொடர்ந்து வந்து நின்று இது போன்ற சில விஷயங்களை செய்ய வேண்டிய அவசியமாகிவிட்டது என்பதுதான் உண்மை. இப்படி உன்னோடு எந்த விஷயங்களும் உன்னை தொடரும் இந்த நேரங்களை நீ விட்டு விடாமல் உனக்காக வரக்கூடிய தெய்வத்தை நீ மதித்து வராகி சொன்ன வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடு. பிரச்சனைகள் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும் பொழுது, மனது எப்பொழுதும் கலக்கமடைந்து கொண்டிருக்கும் பொழுது, தேவையற்ற விஷயங்களை பற்றி யோசித்து மனது அதிகமாக வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, அந்த நேரத்தில் என் பிள்ளை நீ சிந்திக்க வேண்டிய சில விஷயங்கள் உன்னை நிச்சயமாக அடுத்த நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டுமே தவிர அந்த இடத்திலேயே அது உன்னை அமர வைத்துவிடக் கூடாது என்பதில் நீ தெளிவோடு இருக்க வேண்டும். இந்த இடத்தில் உன்னை இப்படியே அது நிற்க வைத்துவிடக் கூடாது. உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய புரிதலை அது உனக்கு கொடுக்க வேண்டும். தேவையில்லாமல் என் பிள்ளை யோசிக்கும் விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் இருந்து விலக்கி உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதை நீ மறக்க கூடாது. எதிர்பாராத பல விஷயங்கள் கூட உனக்கு நடக்கத்தான் வேண்டும். உனக்கு எல்லாமுமே சரியாக நடக்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த நேரமும் நல்ல நேரம்தான் என்பதை நீ புரிந்து கொள். உன் தாய் உன்னை தேடி வரும் இந்த நேரங்களில் நீ நிச்சயமாக இனி உன்னுடைய புண்ணியத்தை அதிகரிப்பதுதான் உன்னுடைய முதலாவது வேலையாக இருக்க வேண்டும். நீ செய்யக்கூடிய விஷயங்களினால் உனக்கு இனிமேல் நல்ல பலன்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கானதை கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உனக்கு நான் நடத்தி தருவேன் என்பதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக இன்னமும் சில நாட்களுக்குள்ளாகவே நீ தெரிந்து கொள்வாய். நமக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்மை என்னவாக மாற்றியது என்பதை என் பிள்ளை நிச்சயமாக நீ தெளிவில் கொண்டு உன் வாழ்க்கையை உனக்கு சாதகமாக நீ மாற்றிவிட வேண்டும். சரி, யாருமே வரவில்லை என்றே வைத்துக்கொள். யாரிடமும் உன்னிடத்தில் வந்து தண்ணீர் கேட்கவில்லை என்றே வைத்துக்கொள். அப்படியானால் நீ என்ன செய்ய வேண்டும் என் குழந்தையே? இந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? வெயிலில் செல்கின்ற விலங்குகளுக்கு நீ தண்ணீரை அடிக்கடி வெளியில் ஊற்றிவை. அதுபோல பறவை இனங்களுக்கு நீ தண்ணீரை ஊற்றி உன் வீட்டின் வெளிப்புற பகுதியில் வைத்து விடு. அவை எப்பொழுது வந்தாலும் வயிறார அந்த தண்ணீரை பருகிவிட்டு செல்லும் பொழுது உன்னை ஆசீர்வதிக்கும் அல்லவா? இந்த ஆசீர்வாதம் போதாதா என் குழந்தைக்கு? நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் சரியாகவே கிடைப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, நான் இருக்கிறேன் என்பது உன் வாழ்க்கையில் நிச்சயமான மாற்றத்தை கொடுக்கும் அல்லவா? வராகி எதையோ உனக்கு எடுத்து சொல்லி உன் வாழ்க்கையில் நல்ல நிலையை உனக்கு உருவாக்கிவிட மேலும் பல முயற்சிகளை
முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மை. இந்த முயற்சிகள் இனியும் தொடரும். நீ நல்ல நிலையை அடையும் வரை உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நடப்பதற்கு எல்லாமும் உனக்கான நேரங்களை என் பிள்ளை நீ உறுதி செய்து கொண்டு அதற்கான உத்தரவாதத்தையும் எடுத்துக்கொள். எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொண்டாயானால் அது போதும். எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை. இந்த வராகியுடன் இருக்கும் போது உனக்கு எல்லா விஷயங்களிலும் தெளிவு பிறக்கும் என்பதுதான் உண்மை. இனிமேலாவது இது போன்ற தண்ணீரை நீ கொடுக்க பழகு. தெய்வமே உன் வீட்டில் வந்து தண்ணீர் குடிப்பதற்கு சமமாகும். அதனால் இது போன்ற வாய்ப்புகள் யாருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடுவதில்லை என்பதை புரிந்து கொண்டு தெய்வம் உன்னிடத்தில் வந்து கேட்கின்ற இந்த விஷயத்தை உணர்ந்து இனிமேலாவது என் பிள்ளை நீ சரியாக இதனை செய்து கொண்டிரு. வராகி காரணம் இல்லாமல் எதையும் உன் வாழ்க்கையில் நடத்துவதில்லை என்பதை இனிமேல் நிச்சயமாக நீ கண்டுகொள்வாய். நான் சொல்லும் எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கானதாக மாறப்போவதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதை மறக்காதே. காரணத்தோடு நடக்கும் பொழுது இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு தெளிவான புரிதலை நிச்சயமாக கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதை நீ மறக்காதே. வராகி இருக்கிறேன் என்றும் என்றென்றும். இந்த வாழ்க்கை உன்னை தேடி என்னாலும் நான் வந்து கொண்டே இருக்கும் பொழுதுகள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நல்லதே நடக்கட்டும். எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளையே எடுத்து சொல்லட்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா? இது போல நன்மைகளை யார் உனக்கு எடுத்து சொல்லி விடுவார்கள்? சுற்றி இருந்து வேண்டும் என்றே காயங்களை தானே கொடுப்பார்கள். வராகி சொல்வதை செய்து பார். உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பல மாற்றங்கள் தெரிய தொடங்கும். உன்னுடைய புண்ணியங்கள் மிக பெரிய அளவில் உனக்கு கை கொடுக்க தொடங்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். எதிர்பாராத எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, இந்த வராகியின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.